கம கம வாசத்தோட கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட கருகாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே சுட சுட பாப்கார்ன் செஞ்சு அசத்திடலாங்க. அதுக்கு ஒரு அடிக்கனமான கடாய் இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. முதல்ல அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப் அளவுக்கு கார்ன் சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்தா தான் உப்பு வந்து பட்டரில் கரைஞ்சி கார்னில் உப்பு சார்ந்திருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பாப்கார்ன் கார்னு கேட்டு வாங்கிக்கணும். இப்போ கார்ன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டினால நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கார்ன் வந்து 1 2 பொரிய ஆரம்பித்த உடனேயே கடாயை வந்து மூடி போட்டு மூடிடணும். அதே சமயம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். மூடி வந்து எக்காரணம் கொண்டும் திறக்கக்கூடாது. கார்ன் எல்லாம் நல்லா இந்த மாதிரி சட்டத்திடன்னு பொரிஞ்சு சத்தம் குறைஞ்சி 1 2 பொரிய ஆரம்பித்த உடனேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மூடியை திறக்கணும். அவ்வளவுதாங்க. பாப்கார்ன் செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. பாருங்கள், கடாய் முழுக்க கம கம வாசத்தோட போட்ட கார்ன் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. குழந்தைகள் கொடுக்குறோன்னா நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சமாக மிளகாத்தூள், சாட் மசாலா கலந்து கொடுங்க.